எபிசோடு 1ல் டாக்டர் ரவியை காட்டுறாங்க. ரவி ஆர்கே ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைஞ்சோடனே நர்ஸ் ஒருத்தவங்க நீங்கள் பாரி தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பாரி இல்லை ரவிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் ஒய்ஃப் பேர் அனிதா தானே, அவங்களும் இங்கே தானே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் ஒய்ஃப் பேர் அனிதா இல்லைம்மா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இவர் சிஇஓ ரூமுக்குள்ளே போகிறாரு. சிஇஓ ரூமில் மானசா இருக்காங்க. அர்ஜுன் எங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கையில் நான் தான் இங்கே சிஇஓ அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசிடுறாங்க. ஒரு நர்ஸை கூப்பிட்டு வந்து இவர் முதல்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசிடுறாங்க. உடனே சிஇஓ மானசாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளில வந்துட்டு ரதி மேமை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஆனால் அங்கே சீஃப் டாக்டர் வந்து ரதி மேம் இல்லை சரண்யா மேம் இன்னும் 1 ஹவரில் வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இன்டென்ஸை பார்க்கலான்னு வராங்க. அங்கேயும் வந்து எல்லாருமே வந்து நியூ இன்டென்ஸாக இருக்காங்க. அது என்னடா யாரையுமே தெரிஞ்சவங்களே இல்லைன்னு சொல்லி பார்க்கையில் அங்கே வந்து ராக்கியை பார்த்துட்றாரு. ராக்கியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒன்று பார்த்தோன்னா தாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு. சரிவா என்னாச்சு நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேண்டீன் போய் டீ குடிச்சிட்டே பேசுகிறாங்க. அர்ஜுனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. ராக்கி வந்து ஒவ்வொருத்தரை பற்றியாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுனை பற்றி சொல்கிறாரு. அர்ஜுன் சிஇஓவாக தான் இருந்தார். ரீனாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ வந்து திரும்பி படிக்க போயிருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர் எதுக்காக படிக்க போயிருக்காரு அப்படின்னு தெரியல. சிஇஓ ஆனதுக்கப்புறம் இப்போ போய் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக காலேஜில் போய் உட்காந்துருக்காரு. அங்கே அர்ஜுனோட ஃப்ரெண்டு புதுசாக வினோத்னு காட்டுறாங்க. அர்ஜுன் படிக்கிறதுக்காக கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. ரதி மேம் பற்றி கேட்குறாங்க. ரதி மேம் வந்து சைக்காட்டிஸ்ட் கவுன்சிலிங் போயிட்டுருக்காங்க போல இருக்குது. சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க ஒரு டைமண்டால் தான் வந்து கட் பண்ண முடியும். இப்படியே நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காம விஜயும் ரீனாட்டையும் போய் பேசி மன்னிப்பு கேட்கலாம்ல ரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரதி மேம் உடனே நான் எப்படி மேம் மன்னிப்பு கேட்க முடியும், நான் பண்ணது வந்து சின்ன மிஸ்டேக் இல்லை, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், அவங்க கண்ணை கூட பார்த்து என்னால் பேச முடியாது, நான் என் குழந்தைங்க முகத்துக்காகவாது எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியலை, ஒவ்வொரு முறை கவுன்சிலிங் வரும்போதும் இது சரியாயிடும்னு நினச்சி தான் நான் வரேன் ஆனால் 5th செக்ஷன் ஆகியும் இன்னும் சரியாகவே ஆகலை மேம், என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்கள பற்றி ரவி வந்து ராக்கி கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு குணா வந்து வெளியில் போயிட்டான். தேஜுக்கும் மானசாக்கும் ஏற்கனவே சுத்தமாக ஆகாது. மானசா வந்த உடனே தேஜுவை தான் ஃபஸ்ட்டு தூக்குனா. அவள் விஜய் சார் மாதிரியே நானும் வந்து அடுத்த லெவல் படிக்க போகிறேன் அப்படின்னு அவள் வெளில போயிட்டா. நவீன் வந்த உடனே மானசா கீழெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு அவனும் போயிட்டான். கிரண், நிலோஃபர், அம்மையா எல்லாரையுமே மானசா தூக்கிட்டா. அப்படி சொன்னோடனே வந்து ரவி பயங்கரமாக சிரிக்கிறாரு. வேலை தெரிஞ்ச எல்லாரையும் வந்து வெளில போக சொல்லிட்டு வேலையே தெரியாத ஒன்றையை மட்டும் அவள் வந்து வச்சிருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்போ வந்து ரவி வந்து ரீனா பற்றி கேட்குறாரு. ரீனா பெங்களூரில் இருக்கதா யாரோ சொன்னாங்க. ரீனாவோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவளுக்கு மல்டிபிள் சர்ஜரி நடந்துச்சு. அதில் ஒன்று விஜய் சார் தான் பண்ணார். அவர் மேலே நிறையா லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அவர் சர்ஜரி பண்ணதுனால போலீஸ் அவரை ரிமைண்ட் பண்ணிட்டாங்க. அவர் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கும் ரீனா கோமாலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கும் வந்து டைம் சரியாக இருந்துச்சு. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவளை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பெங்களூரில் இருக்கதா யாரோ சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் அவள் யார்ட்டையுமே வந்து காண்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ராக்கி சொல்லி முடிக்கிறாரு. இப்போ ரீனா விஜயை காட்டுறாங்க. விஜய் குக் பண்ணிட்டு இருக்காரு. ரீனா தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. விஜய் பயந்துக்கிட்டே மேலே போய் ரீனாமான்னு கூப்பிடுறாங்க. ரீனாமா எழுந்துட்டியான்னு கேட்குறாங்க. எதுவுமே சத்தமே கேட்கல. ரீனா எதுவுமே பேசவே இல்லை. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. ரீனா செவத்தை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. விஜய் ரொம்பவே பயந்துட்டாங்க. ரீனாமான்னு சொல்லிகிட்டே பார்க்குறாரு. அப்போ உடனே ரீனா பயந்துட்டிங்களா, தலையில் அடிபட்டு எல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே சிரிக்கிறாங்க. ஏற்கனவே உனக்கு பைத்தியம் தான், மறந்து போச்சான்னு நினச்சி தான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. ஒரு நாளாச்சும் முன்னாடியே எந்திரிச்சு அப்பாவுக்கு பெட் காஃபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி குளிச்சுட்டு வேகமாக சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நைட்டே குளிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா நைட்டே சாப்பிட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. ரீனா ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். பாக்கி ரவியை பார்த்து நீங்கள் இங்கே ஜாயின் பண்ண தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மானசா கிட்டலாம் எந்த குமுட்டியாச்சும் ஒர்க் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. நான் விசா ரினிவலுக்காக தான் வந்தேன், நான் போய் அர்ஜுனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரீனாவும் விஜயும் நியூ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதை காட்டுறாங்க. அப்போது விஜய் ரீனாட்ட சொல்கிறாங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதம்மா, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்பாட்ட ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ரீனா உள்ளே வந்தோடனே பேஷண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வராங்க. அவங்களும் ஒரு டாக்டர் தான். புதுசாக கதிர்னு ஒரு பையன் ஸ்மார்ட்டாக இருக்கான்ல, அவனுக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. புது இடத்துல வந்தால் புது பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கணும், நம்ம போயிட்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, நீ கிளம்பி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ரீனா சொல்லிடுறாங்க.
இப்போ அர்ஜுனை மீட் பண்ணுறதுக்கு ரவி வராரு. ரவி பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏய் நீ என்னடா யூனிஃபார்ம் போட்டு இப்படி உட்காந்துருக்க காலேஜில் வந்து அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அப்போ அவங்களுடைய பழைய கிளாஸ்மேட் விக்ருதின்னு ஒரு பொண்ணு வராங்க. ஏய் விக்ருதியா, நீ அவனோட அரியர்ஸ் கிளியர் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. விக்ருதி சொல்கிறாங்க, நான் காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ரவி சொல்கிறாரு, போய் உன் நிலமை இப்படி ஆயிடுச்சேடா, இவ சொல்லி கொடுத்தா நீ பாஸ் ஆகணும், இவ என்னடா இங்கிலீஷ்லாம் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணுறாரு. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, நான் லைஃப்பை தொலைச்ச இடத்துலேயே தேடலாம் தானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரவி ரீனாவை பற்றி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவை பற்றி எல்லாட்டையும் சொன்னதுக்காக கோச்சுக்கிட்டா, அது என்னோட மிஸ்டேக் தான்டா. அடுத்து அவள் அப்பாவை பற்றி சொல்லலைன்னு கோவப்படுறா. நீ யார்ட்டையும் சொல்ல வேணான்னு ரதி மேம் தான் சொன்னாங்க, அதான் நான் யார்ட்டையுமே சொல்லலை. அதனால இனி நான் அவளை வந்து தேடி போக போகிறதில்ல. அவளை எப்போ பேசணும்னு தோணுதோ அவளே வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ரீனா ஹாய் கதிர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிடுறாங்க. அதோட ரீனா, அர்ஜுன், ரதி மேம் இவங்க 3 பேரோட க்ளோஸ்அப் ஷாட் வச்சு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருப்பாங்க.